ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனல். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க, நம்ம கிரிக்கெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியா விசஸ் இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வைசாக் ராஜசேகரா ஷெட்டி ஸ்டேடியமில் இன்னைக்கு தொடங்குச்சு. இந்த டெஸ்ட் சீரிஸை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கும் விதமாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை இங்கிலாந்து அணி சவால் விட்டு ஜெயிச்சாங்க. அதைத் தொடர்ந்து செகண்ட் டெஸ்ட் மேட்சுக்கு முன்னாடியே KL ராகுல் மற்றும் ரவீந்திர ஜடேஜா இவங்க ரெண்டு பேருமே இம்பார்ட்டண்டான பிளேயர்ஸ் இந்தியா அணிக்கு. அவங்க ரெண்டு பேருக்கு இன்ஜுரி ஏற்பட்டு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேருந்து வெளியேறினாங்க. அதற்கான இமீடியட் ரீப்ளேஸ்மெண்ட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க BCCI. இந்தியன் டீம் பொறுத்தவரை இன்னைக்கு கொஞ்சம் ஃபோர்ஸ்ட் சேஞ்சஸ் தான் பண்ணியிருக்காங்க. KL ராகுல் இல்லாத காரணத்தால் அவருக்கு பதில் இன்னைக்கு டெஸ்ட் டெபியூ பண்ணியிருக்கார் ராஜத் பட்டிதர். ரொம்ப நாளாவே ஒரு டீம்ல இருந்தாரு. அது போக ரவீந்திர ஜடேஜாக்கு பதில் குல்தீப் யாதவ் உள்ள வந்திருக்காரு. முகமது சிராஜ் கண்டினியூஸா பிளே பண்ணிட்டு இருக்கிற காரணத்தால் அவருக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்து இந்த டெஸ்ட்ல இருந்து ரிலீவ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு பதில் முகேஷ் குமார் தான் இந்த டெஸ்ட்ல பிளே பண்ணியிருக்காரு. வைசாக் பிச் ஸ்டார்டிங்கே பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால ரோஹித் சர்மா டாஸ் ஜெயிச்சு பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. அதைத் தொடர்ந்து ரோஹித் சர்மாவும் யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் வந்தாங்க. என்னதான் ரெண்டு பேரும் பொறுமையாக அப்ளை பண்ணாலும் இன்னைக்கு டெஸ்ட் டெபியூட்டான ஷயாப் பாஷிர் ரோஹித் சர்மாவோட விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. என்னதான் ரோஹித் சர்மா இந்த பிச்சில் 2 செஞ்சுரி அடிச்சிருந்தாலும் இன்னைக்கு இங்கிலாந்து பவுலர்ஸ் நல்லாவே பவுல் பண்ணாங்க. ஷயாப் பாஷிர் நல்லாவே ப்ரெஷர் பில்ட் பண்ணி ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை 14 ரனுக்கு பிக் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு மேட்ச்ல சுமன் கில் பிளே பண்ணுமா நிறைய பேர் சர்ச்சை எழுப்பியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து கொஞ்சம் ப்ரெஷரோட தான் உள்ள வந்தார் சுமன் கில். ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் லூஸ் பால்ஸ் கிடைச்சாலும் அதை பவுண்டரிஸ் பக்கம் அடிச்சு கொஞ்சம் ப்ரெஷர் ரிலீஃப் பண்ணார் சுமன் கில். என்னதான் ஸ்டார்டிங்லேருந்து அதிரடியான இன்டென்ட் காமிச்சாலும் சுமன் கில்னால அதை கண்டினியூ பண்ண முடியல. 2005 6வது முறையா இந்தியாவுக்கு டூர் வர லெஜெண்டரி பவுலர் ஜேம்ஸ் ஆண்டர்சன் தான் சுமன் கில்லோட விக்கெட்டை 34 ரனுக்கு பிக் பண்ணியிருக்காரு. என்னதான் ஆப்போசிட் எண்ட்ல விக்கெட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல அதிரடியா பிளே பண்ணி தன்னோட 50 கம்ப்ளீட் பண்ண யசஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த டைம் கொஞ்சம் பொறுமையா பிளே பண்ணி தன்னோட 50 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. என்னதான் 41 வயசு ஆனாலும் லெஜெண்டரி பவுலர்னே சொல்லலாம் ஜேம்ஸ் ஆண்டர்சனை. கண்டினியூஸா ஒரே லைன் அண்ட் லென்த்தை பவுல் பண்ணி பேட்ஸ்மேன்ஸ் ட்ரபிள் பண்ணிட்டே இருக்காரு. இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல சச்சின் டெண்டுல்கரோட விக்கெட் 9 டைம் பிக் பண்ணியிருக்காரு. அது போக விராட் கோலியோட விக்கெட்டும் 7 டைம் பிக் பண்ணியிருக்காரு. 7 இன்னிங்ஸ்ல 5 டைம் சுமன் கில்லோட விக்கெட்டும் பிக் பண்ணியிருக்காரு. லஞ்ச் முடிச்சுட்டு வந்த கையோட அதிரடியா பிளே பண்ணி யசஸ்வி ஜெய்ஸ்வால் 100 ரன்ஸை கிராஸ் பண்ணாரு. இதுதான் அவரோட செகண்ட் இன்டர்நேஷனல் 100. அப்பவே ஸ்ரேயாஸ் ஐயரும் 29 ரனுக்கு டாம் ஹாட்லி வீசிய பந்தில் விக்கெட் இழந்து வெளியேறினாரு. தொடர்ந்து சொதப்பிட்டே இருக்க ஸ்ரேயாஸ் ஐயரும் சுமன் கில்லுக்கும் கண்டினியூஸா பேக் பண்ணி வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காங்க. இன்னையோட டெஸ்ட் டெபியூட்டன்ட் ராஜத் பட்டிதர் இவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல மத்திய பிரதேஷ்காக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அது போக இவரோட பேட்டிங் ஸ்டைல் அஜிங்கியா ரஹானை எப்படி பால்ல டைம் பண்ணுவாரோ அதே மாதிரி சூப்பரா டைமிங் பண்றாரு. அக்ஷர் பட்டேல் கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு ரேர் ஃபெயிலியர். என்னதான் டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா பிளே பண்ணாலும் இந்தியன் டீமுக்குள்ள வரும்போது புவர் பெர்ஃபார்மன்ஸா இருக்காரு ஸ்ரீகர் பாரத். இன்னைக்கு ஹோம் கிரவுண்ட்ல நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாம 17 ரனுக்கு அவுட் ஆகி வெளியேறி இருக்காரு. இன்னையோட நாள் முடியும் போது ரவிச்சந்திரன் அஸ்வின் மற்றும் யசஸ்வி ஜெய்ஸ்வால் கிரீஸ்ல இருக்காங்க. அது போக இந்தியா அணி 336 ரன் அடிச்சிருக்காங்க. 6 விக்கெட் இழந்திருக்காங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால்னால தான் கண்டிப்பா இந்தியா அணி 300 ரன் கிராஸ் பண்ணியிருக்காங்க. அவர் மட்டுமே தனியால 179 ரன் அடிச்சிருக்காரு. மற்ற பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலும் அதை அப்படியே கண்டினியூ பண்ணாம எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. இங்கிலாந்து பவுலிங் லைனப்பை பற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் வீக்னஸ் சொல்லலாம். ஜேம்ஸ் ஆண்டர்சன் மட்டும்தான் ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஃபாஸ்ட் பவுலர். மற்ற எல்லாருமே ஸ்பின்னர்ஸ் தான். ஜேம்ஸ் ஆண்டர்சன் இன்னைக்கு கஷ்டப்பட்டு போராடி 17 ஓவர் பவுல் பண்ணியிருக்காரு. இந்தியா அணி என்னதான் 330 ரன் அடிச்சாலும் ஜேம்ஸ் ஆண்டர்சன் 17 ஓவர் பவுல் பண்ணி வெறும் 30 ரன் மட்டும் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. அது போக 2 விக்கெட்டும் பிக் பண்ணியிருக்காரு. இங்கிலாந்து ஸ்பின்னர்ஸை பற்றி பார்த்தோம்னா இன்னைக்கு ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காங்க. ஜோ ரூட் லாஸ்ட் மேட்ச்ல நல்லா பவுல் பண்ணாலும் இன்னைக்கு ஒரு விக்கெட் கூட பிக் பண்ணவே இல்லை. லாஸ்ட் மேட்ச்ல 7 விக்கெட் பிக் பண்ண டாம் ஹாட்லி இன்னைக்கு 70 ரன் பிளஸ் கன்சீட் பண்ணி வெறும் ஒரு விக்கெட் மட்டும் தான் பிக் பண்ணியிருக்காரு. இன்னொரு டெபியூட்டன்ட் ஷயாப் பாஷிர் 2 விக்கெட் பிக் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்திருக்காரு. அது போக ரெஹான் அஹ்மத் 2 விக்கெட் பிக் பண்ணியிருக்காரு. இன்னொரு நாள் முடிவில் இங்கிலாந்து பவுலர்ஸ் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டாக தான் இருப்பாங்க. இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணுறது நாளைக்கு இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் ஆல் அவுட் எடுத்து கண்டிப்பாக நல்லா கம்பேக் பண்ண பார்ப்பாங்க. இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு நியூஸில் சந்திப்போம். நன்றி.